ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.5 கொஷின் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு √3/2 இதோடைய முதன்மை மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்ன எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் கொடுத்துருந்தாங்க, காசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது காஸ் இன்வர்ஸ்க்கான முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க கொஷின் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒய் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு √3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் காஸ் இன்வர்ஸில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது காசுன்னு வருமா? இப்போ காஸ் ஒய் ஈக்குவல் √3/2. இப்போது காசு வந்து √3/2 அப்படின்னா இது வந்து √3/2ன்றது 30 டிகிரி. சரிங்களா? அப்போது 30 டிகிரின்றது வந்து நம்ம பாகையில் குறிப்பிடும் போது ஆரையும் வச்சோமா π/6ன்னு கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன வரும்? காஸ் ஒய் ஈக்குவல் காஸ் π/6ன்னு கிடைக்குமா? ரெண்டு பக்கமும் காஸ் ஈவனாக இருக்குது. அப்போது அதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் π/6ன்னு வருமா? இப்போது முதல் மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போது காஸ் இன்வர்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வரும்போது 0,π இது வந்து வீச்சு. அதே போல் சார்பு கேட்டாங்கன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். இது வந்து சார்பு. அப்போ முதன்மை மதிப்புனாவே வீச்சு தான். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? பிலாங்ஸ் டு 0,π. சரிங்களா?